Let's learn long division today. இங்க கொடுத்திருக்க question பாருங்க 4826 divided by 2. இதுல இந்த பெரிய நம்பர் 4826 இந்த பிக் நம்பரை நம்ம டிவிடெண்ட்னு சொல்லணும். இந்த டிவிடெண்ட்டை நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ண போறோமோ அதை நம்ம டிவைசர்னு சொல்லணும். ஓகே, இப்போ டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டிவிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிவிஷன்ல நம்ம சைக்கிளா யூஸ் பண்ற ஒரு 4 ஸ்டெப்ஸை பத்தி சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. அந்த 4 ஸ்டெப்ஸோட நேம் DMSB. இந்த DMSB ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருந்தா இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் டாடி மம்மி சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். D stands for division, M stands for multiplication, S stands for subtraction, B stands for bring down. ஓகே, இந்த 4 ஸ்டெப்ஸை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வர வரைக்கும் ரிப்பீட்டடா ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். இந்த ஸ்டெப்ஸ் வச்சு இந்த நம்பரை எப்படி ஈஸியா டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 4826 நம்ம 2ஆல டிவைட் பண்ண போறோம். இதுக்கு உங்களுக்கு 2 டேபிள்ஸ் கண்டிப்பா தெரியணும். 2 டேபிள்ஸ் வந்து ஈஸி, 2 டேபிள் ரொம்ப ஈஸி தான். இன்கேஸ் வேற எதனா பெரிய டேபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க டேபிள்ஸை சைட்ல எழுதிக்கலாம். ஸோ நீங்க சைட்ல எழுதுறப்போ உங்களுக்கு பார்த்து டிவைட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரா எடுத்து டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இருக்கு. இப்போ 4 நம்ம டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 2 டேபிள்ஸ்ல வருமா? எஸ் வருது. எத்தனை டைம் வருது? 2 டைம் வருது. கரெக்ட். ஸோ 4 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. அந்த 2வை நம்ம கோஷன்ட்ல எழுத போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணணும்? 2வையும் மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4. அதை நம்ம கீழே எழுத போறோம். அதை எழுதுறதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ராக்ஷன் பண்ண போறோம். எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த 4யும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 4 - 4 0. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் பிரிங் டவுன். எதை பிரிங் டவுன் பண்ணணும்? டிவிடெண்ட்ல இருக்க நெக்ஸ்ட் நம்பரை பிரிங் டவுன் பண்ணணும். 4க்கு அடுத்து இருக்க நம்பர் 8. இப்போ நம்ம 8ஐ பிரிங் டவுன் பண்ண போறோம். ஓகே, பிரிங் டவுன் பண்ணோடனே அகைன் செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிட்டோம். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், பிரிங் டவுன் ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. அகைன் இப்போ நம்ம இன்னொரு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரிங் டவுனுக்கு அப்புறமா அகைன் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 8 2 டேபிள்ல வருமா? வரும். ஸோ 8 2ஆல டிவைட் பண்ணலாம். எத்தனை டைம் வருது? 4 டைம் வருது. கோஷன்ட்ல 4 எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிபிள் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருங்க. 2வையும் 24ஐயும் மல்டிபிள் பண்ணி இங்க ஆன்சர் எழுதக்கூடாது. லாஸ்ட் நம்பரை மட்டும் தான் மல்டிபிள் பண்ணணும். 2வையும் 4ஐயும் மட்டும் தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 4s are answer is 8. Okay, 8 - 8 0. Again bring down next number 2. ஒரு சைக்கிள் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து டிவிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 2 டேபிள்ஸ்ல வருமா? ஆப்வியஸா வரும். எத்தனை டைம் வருது? 1 டைம் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். 2 1s are 2. அடுத்த ஸ்டெப் சப்ராக்ஷன். 2வையும் சப்ராக்ட் பண்ணா 0. அகைன் 6 இருக்கு. ஸோ அதை பிரிங் டவுன் பண்ணிக்கலாம். பிரிங் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா டிவிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகுது. எத்தனை டைம் ஆகும்? 3 டைம். 3 கோஷன்ட்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். 2 3s are 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ராக்ஷன். 6 - 6 0. ஓகே, அகைன் பிரிங் டவுன் பண்றதுக்கு இங்க நம்மளுக்கு எந்த நம்பரும் இல்ல. ஸோ நம்ம இந்த ப்ராசஸை முடிக்க போறோம். ஸோ நம்ம எது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 அல்லது டிவைசரை விட கம்மியான நம்பர் இங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஸ்டெப்ஸை அகைன் ஃபாலோ பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 2413 கோஷன் அண்ட் இங்க ரிமைண்டர் 0. தேங்க்யூ.